ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்டோஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு நம்ம லினக்ஸ் நெட்வொர்க்கிங் சீரிஸோட எபிசோட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 5ல நம்ம ஸ்டேட்டிக் ஐபி கான்ஃபிகரேஷனை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த டாபிக் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குங்க. ஏன்னாக்க ரியல் டைமில் சர்வரில் டிஹெச்சிபியை விட ஸ்டேட்டிக் ஐபி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்க இந்த சர்வரோட ஐபி வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆச்சுனாக்கா அப்ளிகேஷன், டேட்டாபேசஸ், டிஎன்எஸ், மானிட்டரிங், அப்புறம் எஸ்எஸ்ஹெச் எல்லாமே வந்து இம்பேக்ட் ஆகும். ஸோ டிஹெச்சிபி யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு ரீபூட் அப்பையும் நமக்கு ஐபி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டேட்டிக் ஐபியை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஸ்டேட்டிக் ஐபி கான்ஃபிகரேஷனை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் டிஹெச்சிபி வெர்சஸ் ஸ்டாட்டிக் ஐபி டிஃப்ரென்ஸு, அப்புறம் RHEL 7, RHEL 8, RHEL 9 கான்ஃபிகரேஷன் மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் NMCLI கமாண்ட்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இதில் என்ன டாபிக் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிஹெச்சிபி வெர்சஸ் ஸ்டாட்டிக் ஐபி டிஃபரன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இன்டர்ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து எங்கே இருக்குது, RHEL வெர்ஷனுக்கு எது யூஸ் பண்ணணும், அதாவது ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் RHEL 7க்கு வந்து டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும், RHEL 8க்கும் 9க்கும் வந்து டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து எங்கே இருக்குது, அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் NMCLI யூஸ் பண்ணி ஸ்டேட்டிக் ஐபியை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இல்லைன்னா மேனுவலாக அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை மாடிஃபை பண்ணி எப்படி நம்ம ஐபியை கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ளோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைல் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபைல் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, RHEL 7க்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து எதை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா /etc sysconfig network -script அந்த டைரக்டரிக்குள்ள IFCFC அப்புறம் இன்டர்ஃபேஸ் நேமில் இருக்கும். அந்த ஃபைல் தான் வந்து நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ஃபைலாக வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ RHEL 8 and 9ல பார்த்தீங்கன்னாக்க /etc நெட்வொர்க் மேனேஜர் /system-connection அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ள தான் அந்த நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை எப்படி மாடிஃபை பண்ணி நம்ம ஸ்டேட்டிக் ஐபியை வந்து அசைன் பண்றது, அப்புறம் NMCLI கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அசைன் பண்றது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஸ்டேட்டிக் டிஹெச்சிபி வெர்சஸ் ஸ்டேட்டிக் ஐபியை பற்றி தான் இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ டிஹெச்சிபி அப்படின்னாக்க என்னன்னு கேட்டிங்கன்னா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட ஃபுல் ஃபார்ம் அதுதாங்க, டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் தான் டிஹெச்சிபி அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. ஸோ டிஹெச்சிபி சர்வர்னா நத்திங் பட் இந்த சர்வர் வந்து ஐபி கேட்வே டிஎன்எஸ் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அசைன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணுறதுனால நமக்கு ஒரு டைனமிக்காக ஒரு ஐபி வந்து சர்வருக்கு வந்து அசைன் ஆயிரும். ஸ்டேட்டிக்காக இருக்காது, அது டைனமிக்காக தான் இருக்கும். ஒவ்வொரு ரீபூட் அப்பையும் அந்த ஐபி சேஞ்ச் ஆகிட்டே வரும். இல்லைன்னா நீங்கள் நெட்வொர்க் சர்வீசஸை ரீஸ்டார்ட் பண்ணையில் அந்த ஐபி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ்னால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இது வந்து லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு இல்லை மொபைல் மாதிரி டிவைஸுக்கு வந்து இந்த இது வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. அதர்வைஸ் நம்ம ஸ்டேட்டிக் ஐபிக்கு போகிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ ஸ்டேட்டிக் ஐபினாக்க நத்திங் பட்
நாமளே வந்து மேனுவலா ஐபியை வந்து கான்ஃபிகர் பண்றது. அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல போய் மாடிஃபை பண்ணுவோம். இல்லைன்னா என்எம்சிஎல்ஏ கமாண்டை யூஸ் பண்ணி நாமளே வந்து அந்த கான்ஃபிகரேஷனை வந்து அப்டேட் பண்றது தான் அது ஸ்டேட்டிக் ஐபின்னு சொல்லுவோம். சர்வர் வந்து ரீபூட் ஆனாலும் இந்த ஸ்டேட்டிக் ஐபி வந்து மாறவே மாறாதுங்க. அப்படியே ஸ்டேட்டிக்கா அப்படியே இருக்கும், நிலையாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெப் சர்வரு, டேட்டாபேஸ் சர்வரு, டிஎன்எஸ் சர்வரு, பிரிண்டரு, ரவுட்டர் மாதிரி டிவைஸுக்கு வந்து ஸ்டேட்டிக் ஐபி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ டிஹெச்சிபி வந்து லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, மொபைல் மாதிரி டிவைஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்எஸ்ஹெச் பண்ணாக்க, ஐ மீன் ஒரு யூசர் வந்து எஸ்எஸ்ஹெச் பண்ணும்போது வேற வேற ஐபி கிடைச்சதுனாக்க அவர் வந்து எப்படி கனெக்ட் பண்ண முடியும் பாருங்க. ஓகேங்களா? அவரால் கனெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அவருக்கே வந்து ஒரு சப்போஸ் அவர் வந்து சர்வர் ஒன்று அப்படின்னு இருக்குனாக்க அதுக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணியிருப்பாங்க. அவரை வந்து விஎம் ப்ரொவிஷன் பண்ணல, அட்மின் கிட்ட கேட்டு ப்ரொவிஷன் பண்ணுவார். அவங்க வந்து ஒரு ஹோஸ்ட் நேமு ஐபியும் கொடுத்துருவாங்க அந்த யூசருக்கு. அப்படி கொடுக்கல அவர் வந்து அந்த ஐபி நேமை வச்சு சப்போஸ் அக்சஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்வர் வந்து டிஹெச்சிபியில் கான்ஃபிகரேஷன் ஆயிருந்துச்சுனாக்க ஒவ்வொரு ரீபூட் அப்பையும் அந்த ஐபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் சேம் ஐபி யூஸ் பண்ணாருனாக்க அவரால் கனெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டேட்டிக் ஐபியை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்க. ஸோ இதில் வந்து ஸோ கன்சிஸ்டன்ஸ் கனெக்டிவிட்டிக்காக நம்ம ஸ்டாட்டிக் ஐபி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு. ஓகே. ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஸ்டேட்டிக் ஐபி. ஸோ பேசிக்காக நம்ம ஒரு ஸ்டேட்டிக் ஐபி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். சாரி கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம இன்டர்ஃபேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த சர்வரில் என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஒவ்வொரு நேம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ENS33 அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ETH0, ETH1 அப்படின்ட்டு நிறைய நேம்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேம்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு உள்ளேயே போகிறோம். ஒன்று வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் மாடிஃபை பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி என்எம்சிஎல்ஏ கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சேஞ்சஸை அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம சேம் அந்த IPADDR அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி தான் வெரிஃபை பண்ண போகிறோம். நமக்கு இன்டர்ஃபேஸை செக் பண்ணுறதுக்கும் இந்த IPADDR அப்படிங்கிற கமாண்ட் தான் யூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம டெமோ ஃப்ளோவாகவும் பார்த்துடலாம். ஸோ டெமோ ஃப்ளோவை பார்க்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுறேன். சப்போஸ் முதல்ல இன்டர்ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னாக்க இன்டர்ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணாமல் நம்ம போய் டைரெக்டாக வந்து ஐபியை வந்து சப்போஸ் என்எம்சிஎல்லை யூஸ் பண்ணி கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வேற ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு சர்வருக்கு வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் இருக்கலாம். நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஸோ ஆல்ரெடி ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கிற அப்ளிகேஷனோ இல்லை டேட்டாபேஸோ அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்டர்ஃபேஸை செக் பண்ணி கரெக்டான நேமுக்கு வந்து ஐபியை அசைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம முதல் செக் பண்ண போகிறோம். அதை செக் பண்ணி பார்த்துடலாங்களா? ஸோ செக் பண்ணுறதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ நான் இப்போ உங்களுக்கு விஎம்குள்ளே வந்துட்டேன். விஎம்குள்ளே வந்துட்டு நான் யாருன்னு காட்டிடுறேன் உங்களுக்கு. ஹூ ஆம் ஐ. ஸோ இந்த கமாண்டை பற்றி நம்ம நிறையவே படிச்சிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறையா படிச்சிருக்கோம். நீங்கள் இந்த கமாண்டை பற்றி உங்களுக்கு கிளியர் டீட்டெயில்ஸ் வேணும்னாக்க ப்ரீவியஸ் வீடியோ டெக்டோஸ் ஐடி தமிழை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டேன்றீங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, அப்புறம் கமெண்ட்ஸும் போட மாட்டேன்றீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் போடுங்க.
நம்ம இப்போ ஐபியோட இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர் அப்படின்ட்டு ஒரு கமாண்ட் இருக்குங்க. இந்த கமாண்டை பற்றியும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இந்த நெட்வொர்க்கிங் சீரியஸோட எபிசோடில் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் மறக்காமல் அந்த எபிசோடை பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு கீழேயும் லிங்க் கொடுத்துட்றோம் டெஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கமாண்டை போட்டாக்க நமக்கு என்னென்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா கிடைச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லூபேக் அட்ரஸ் L1 இருக்குது, அது லூபேக் அட்ரஸ்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரில் பார்த்தீங்கன்னா ENP 0S3 அப்படின்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் நேம் இருக்குது. இது ஒரு நேமு. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அசைன் ஆயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ENP 0S8 அப்படின்னு இருக்கு. இந்த இதுக்கு எந்த ஐபியுமே அசைன் ஆகலை. இங்கே பாருங்க ஐநெட் அப்படின்ற இடத்துல பாருங்க, இங்கே ஒரு ஐபி அசைன் இருக்கு. இங்கே வந்து எந்த ஐபியுமே அசைன் ஆகலை. ஸோ நம்ம வந்து இந்த இன்டர்ஃபேஸ்க்கு தான் இப்போ நம்ம ஐபியை அசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி அசைன் பண்ண போகிறோம், நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணி எப்படி அசைன் பண்ணலாம், இல்லை என்எம்சிஎல்லை யூஸ் பண்ணி எப்படி அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ நம்ம ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா எடிட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் அண்ட் யூஸ் என்எம்சிஎல்ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இப்பயே பண்ண போகிறதில்ல. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெமோ ஃப்ளோவில் நம்ம இதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு இப்போ அந்த ஃபைல்ஸை காமிக்க போகிறேன். இந்த ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கோம்னாக்க இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ், அதாவது நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் உங்களுக்கு ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ஓஎஸ் வெர்ஷனுக்கு, ஐ மீன் RHEL 7க்கு வந்து டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும், RHEL 8 and 9க்கு வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து அந்த ஃபைலை பற்றின டீட்டெயில்ஸை தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடில் RHEL 7க்கு வந்து /etc sysconfig network -script அப்படின்ற டைரக்டரியில் ஒரு இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ENS33 அப்படின்ட்டு இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைலுக்குள்ளே என்னென்னலாம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டேட்டிக் ஐபியை அசைன் பண்ண போகிறோம் இந்த ஃபைலில் போயிட்டு அப்படின்னாக்க, நம்ம இந்த பூட் ப்ரோட்டோ அப்படின்னு இருக்கிற இடத்துல ஸ்டேட்டிக்னு போட்டே ஆகணுங்க. ஏன்னா இங்கே வந்து ஆட்டோ அப்படின்றதுனாக்கா அது டிஹெச்இபி. ஓகேங்களா? டிஹெச்இபி நம்ம டிஹெச்இபி அசைன் பண்ண போகிறது இல்லை, ஸ்டேட்டிக் பண்ணுறதுனால இங்கே ஸ்டேட்டிக் அப்படின்னு போட்டே ஆகணும். அப்போனா தான் அது கேர்னல் வந்து ஸ்டேட்டிக் அப்படின்ட்டு வந்து அசியூம் பண்ணிக்கிடும். ஓகேங்களா? அப்புறம் IPADDR ஐபி அட்ரஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நமக்கு என்ன ஐபி தேவையோ நம்ம சிஸ்டமுக்கு அந்த ஐபியை இங்கே போடணும். ஓகேங்களா? அப்புறம் நெட் மாஸ்க்னாக்க இந்த ப்ரிஃபிக்ஸ் என்ன, இந்த நெட் மார்க்ஸில் இந்த ஐபி வந்து எந்த நெட்வொர்க்கிங்கில் வருது அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். 255.255.255.0 அப்படின்ட்டு ஒரு நெட் மார்க்ஸ் கொடுத்துறோம். அப்புறம் கேட்வே, இந்த ஐபி வந்து எந்த கேட்வே மூலிமா போய் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லணும் இல்லையா? அதுக்கு வந்து இங்கே கேட்வே கொடுத்துட்றோம். ஸோ இங்கே வந்து 192.168.1.1 அப்படிங்கிறத கொடுத்துறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் டிஎன்எஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கலாம். அந்த டிஎன்எஸ் வந்து 1 by 1ஆகவும் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ஒரு டிஎன்எஸ் மட்டும் இருந்துச்சுனாக்கா நீங்கள் டிஎன்எஸ் நேம் கொடுத்துட்டு இங்கே அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ DNS1 ஈக்குவல் டு 8.8.8.8ன்னு கொடுத்துடலாம். இப்போ DNS2 அப்படின்னாக்கா ஈக்குவல் டு 4.4.4.4 அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டிஎன்எஸ் நேமை இது கொடுத்துட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்ம VA எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த VA எடிட்டரை பற்றி தெளிவான ஒரு வீடியோவை நாங்கள் ப்ரீவியஸாக போட்டிருக்கோம். நீங்கள் மறக்காமல் டெக்டோஸ் ஐடி தமிழை விசிட் பண்ணிட்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து VA எடிட்டர் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ RHEL 8 and 9க்கு பார்த்தீங்கன்னாக்கா RHEL 8 and 9ல் /etc network manager /system-connection அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ள தான் இந்த ENS33
என்எம் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். இதுதான் வந்து நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஃபார் RHEL 8 and 9. ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு நம்ம எப்படி அசைன் பண்ணுவோம் மேனுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த IPv4 அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம மெத்தட் ஈக்குவல் டு மேனுவல் அப்படின்னு போட்டாலே அது வந்து ஸ்டேட்டிக் ஐபி அப்படின்ட்டு கர்னல் வந்து அசைன் பண்ணிக்கிடும். அப்புறம் அட்ரஸஸ், இந்த அட்ரஸில் போயிட்டு நம்ம அட்ரஸ் கொடுக்கணுங்க. ஸோ என்ன ஐபி தேவை அந்த சிஸ்டம்க்கு அந்த அட்ரஸை கொடுத்துட்டு அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து 24 அப்படின்னு கொடுத்துருவாங்க. 24 அப்படிங்கிறது நத்திங் பட் 255.255.255.0 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அப்புறம் கேட்வே. ஸோ கேட்வே வந்து என்ன கேட்வேக்கு இது என்ன எந்த கேட்வே மூலிமா போகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் நேம்ஸை கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ டிஎன்எஸை கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம RHEL 8 and 9 வந்து அசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை உங்களுக்கு ஒரு வியூ பண்ணிடுறேன். நமக்கு வந்து RHEL இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RHEL 9ல இருக்கும். ஸோ அதனால இதுதான் நமக்கு அப்ளிகபிள். கீழே இருக்கிறது வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ RHEL 7 வந்து நான் இப்போ உங்களுக்கு சிஸ்டத்தை கொண்டு வரல. நம்மளோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா RHEL 9. ஸோ நம்ம ராக்கி 9ல இருக்கிறதுனால நம்ம இந்த இதுதான் நமக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஸோ நான் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை உங்களுக்கு வியூ பண்ணி காட்டிடுறேன். RHEL 7ல வந்து இந்த டைரக்டரியில தான் வந்து கான்ஃபிகரேஷன் இருக்கும், கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். அதனோட என்ட்ரியும் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம விஎம்ல லாகின் பண்ணிட்டு ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கோம். விஎம்குள்ளே போயிட்டு இந்த RHEL 9ஓட கான்ஃபிகரேஷன் ஃபைலை நம்ம வியூ பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாங்களா? ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா as per the slide படி பார்த்தோம்னாக்க நம்ம /etc நெட்வொர்க் மேனேஜர் சிஸ்டம் கனெக்ஷனுக்குள்ளே போகணும். /etc கேபிட்டல் என் வரும், நெட்வொர்க் மேனேஜர் சிஸ்டம் கனெக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னால் உங்களுக்கு காமிக்கிறேன். OS ரிலீஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், 9.7 வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ராக்கி லைனக்ஸ் 9.7. ஸோ அதனால தான் உங்களுக்கு RHEL 9ஓட கான்ஃபிகரேஷன் ஃபைலை காமிக்க போகிறேன். அதுக்கு இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, cd ஸ்பேஸ் /etc/ நெட்வொர்க் மேனேஜர் சிஸ்டம் கனெக்ஷனுக்குள்ளே போயிடும். இந்த டைரக்டரிக்குள்ளே போயிடுறோம். இந்த டைரக்டரிக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு காமிச்சிடுறேன். PWD. இப்போ நான் /etc நெட்வொர்க் மேனேஜர் சிஸ்டம் கனெக்ஷனுக்குள்ளே இருக்கேன். இப்போ நான் ls-ltr கொடுக்க போகிறேன். லிஸ்ட்டை பண்ண போகிறோம். இந்த டைரக்டரிக்குள்ளே என்னென்னலாம் ஃபைல்ஸ் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு enp0s3 அப்படி .connections அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபைல் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கேட் பண்ணுற இந்த ஃபைலை. ஓகே, இந்த ஃபைல் நம்ம கேட் பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்கள், நமக்கு இப்போ நம்ம DHCPயில் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா IPv4 செக்ஷனுக்குள்ள மெத்தட் ஈக்குவல் டு ஆட்டோ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐபி அசைன் ஆகிடும். ஓகேங்களா? நம்மளோட நெட்வொர்க் வந்து இப்போ THCPயில் இருக்குது. இதே ஸ்டேட்டிக் வேணும் அப்படின்னாக்கா இங்கே மெத்தட் ஈக்குவல் டு மேனுவல்னு போடணும். இங்கே ஆட்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு மேனுவல்னு போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அட்ரஸஸ் ஈக்குவல் டு 192.168.1.100 அப்படின்ட்டு கொடுத்துட்டு சஃபிக்ஸ் வந்து 24 அப்படின்னு கொடுத்துருவோம். கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா 192.168.1.1 நமக்கு என்ன கேட்வேயோ அதை கொடுத்துடணும். அப்புறம் டிஎன்எஸ் ஈக்குவல் டு என்ன டிஎன்எஸோ அதை வந்து கீழே செட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைலை மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம VA கமாண்டை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி இங்கே இந்த IPv4 செக்ஷனுக்கு கீழே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு இந்த ஃபைலை மாடிஃபை பண்ண போகிறதில்ல, ஏன்னா சிஸ்டம் ஆல்ரெடி கனெக்ஷனில் இருக்குது. இதை வந்து மாடிஃபை பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா NMCLI யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். NMCLI கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன்.
அதுக்கு வந்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிடியில் வந்துக்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி. நான் இப்போ வந்து சிஸ்டம் ஐஃபன் கனெக்ஷனுக்குள்ளே இருக்கேன். அதுக்குள்ளே வேணாம், நம்ம சிடி ரூட்டுக்கு வந்துக்கலாம். ரூட்டுக்கு வந்தாச்சு, பிடபிள்யூடி. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்எம்சிஎல்ஐ ஸ்பேஸ் கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன் ஷோ அப்படின்னு கொடுக்க போகிறேன். கான் ஷோ அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கனெக்ஷன் வந்து ENP0S3 அப்படிங்கிறது வந்து அந்த கனெக்ஷன் ஈத்தர்நெட்டை காட்டுது. டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டு. டிவைஸ் வந்து அந்த டிவைஸ் நேம் காட்டுது. அதுக்கு ஒரு UUID இருக்கு. ஒவ்வொரு டிவைஸ்க்கு வந்து ஒரு யூனிக் ஐடி வந்து அசைன் ஆகுது. அந்த யூனிக் ஐடி தான் இந்த ஐடி. ஓகேங்களா, UUID. ஓகே. ஸோ நமக்கு இப்போ IPADDR அதில் போட்டோம்னா இங்கே 2 டிவைஸ் காட்டுது. ஆனால் இங்கே நமக்கு வந்து 1 தான் காட்டுது. இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இதை வந்து எனபிள் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாரி கைஸ். ஸோ இதை வந்து எனபிள் பண்ணணும். நம்ம அதுக்கு வந்து கனெக்ஷன் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கனெக்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா NMCLI கமாண்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ NMCLI can add டைப் வந்து ஈத்தர்நெட்டை கொடுத்துருவோம். ஈத்தர்நெட்டு ஸ்பேஸு, அப்புறம் இன்டர்ஃபேஸ் நேம் என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இஃப் நேம். அது வந்து இப்போ ENP0S8 அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. ஓகே, S8. இதுக்கு வந்து IP. ஸோ IP வேர் இஸ் தட். ஸோ IP4 வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸு. நம்ம சும்மா ரேண்டமாக ஒரு IP கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா 192.168.1.20ன்னு கொடுத்துட்றேங்க. ஸோ 20/சஃபிக்ஸ் வந்து 24ன்னு கொடுத்துட்டேன். ஸோ கேட்வே வந்து GW கேட்வே 4. ஸோ 192. நம்மளோட கேட்வே, சாரி இந்த ஸ்பேஸ் விடணும். கேட்வே கொடுத்தாச்சு. 192.168.1.1 அப்படிங்கிற கேட்வே கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த கனெக்ஷன் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த ஈத்தர்நெட் இந்த நிக்கார்டுக்கு வந்து IP வந்து அசைன் ஆகிடும். அதுதான் வந்து இந்த கமாண்ட், ஃபுல் கமாண்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். NMCLI கனெக்ஷன் ஆட் டைப்பு ஈத்தர்நெட்டு. இன்டர்ஃபேஸ் நேம் வந்து என்ன இன்டர்ஃபேஸ்க்கு வந்து அசைன் பண்ணணுமோ அந்த இன்டர்ஃபேஸ் நேம். அப்புறம் IPv4 நம்ம அசைன் பண்ணுறோம். இந்த IPv4ஓட IPயை கொடுத்துட்டு அப்புறம் சஃபிக்ஸ் கொடுத்துட்றோம். அப்புறம் கேட்வே வந்து என்ன கேட்வே யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம கொடுத்துட்றோம். இதை ஹிட்டு என்டர் பண்ணோம்னாக்க இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து IP அசைன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபர்தராக ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்லைடுக்குள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நமக்கு கமாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த கமாண்டு தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். NMCLI கனெக்ஷன் ஷோ. ஸோ கனெக்ஷனை ஷோ பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து கனெக்ஷன் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு அப்புறம் கனெக்ஷன் மாடிஃபை பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ NMCLI கான் மாட் ENS33 அந்த இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து DNS கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ DNS கொடுத்துட்டு அப்புறம் கனெக்ஷன் வந்து அப் பண்ணுறாங்க. NMCLI கான் அப் கனெக்ஷன் அப்பு, அப்புறம் இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்தோம்னாக்க கனெக்ஷன் அப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம அதை மறுபடியும் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம கனெக்ஷனை வந்து ஆட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம VMக்குள்ளே போயிடலாம். ஓகே, VMக்குள்ளே வந்தாச்சு. நான் இப்போ என்டர் பண்ணுறேன், பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கனெக்ஷன் ஈத்தர்நெட் ENP0OS8
அதுக்கு ஒரு யூயூஐடி வந்து அசைன் ஆயிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் அப்படின்ட்டு வந்திருக்கு. இதை வந்து மறுபடியும் என்எம்சிஎல்ஐ கான் ஷோ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கனெக்ஷனை வந்து ஷோ பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியுது பாருங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு யூயூஐடி அசைன் ஆயிருக்கு. இதுவும் மேட்ச் ஆகுது பாருங்க, கரெக்டாக இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் டைப் வந்து என்ன கொடுத்தோம்னா ஈத்தர்நெட்னு கொடுத்தோம். அந்த ஈத்தர்நெட்டே வந்துருச்சு நமக்கு. அப்புறம் டிவைஸ் வந்து என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ENP0S8 அப்படிங்கிற டிவைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் ஐபி ஸ்பேஸ் ADDR அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி தான் அதுக்கு வந்து ஐபி அசைனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, என்ட்ரு பண்ணி பாருங்க உங்களுக்கு. ஸோ ENP0S8 அப்படிங்கிறதுக்கு வந்து ஐநெட் அப்படிங்கிற இடத்துல நம்ம அசைன் பண்ண ஐபி வந்து தெளிவாக காட்டுது. 192.168.1.20 அப்படிங்கிற ஐபி வந்து தெளிவாக காட்டுது. ஓகேங்களா? ஸோ சஃபிக்ஸ் வந்து 24 கொடுத்தோம், அதை நம்ம காட்டியது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஐபியை அசைன் பண்ணணும். நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல்லையும் போய் பார்த்துடலாம். அதுக்கு வந்து சிடி ஸ்பேஸ் ஸ்லாஷ் இடிசி ஸ்பேஸ் நெட்வொர்க் மேனேஜர் ஸ்பேஸ் சிஸ்டம் கனெக்ஷன் அப்படின்ற டைரக்டரிக்குள்ளே போகணும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டேன். நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி இடிசி நெட்வொர்க் மேனேஜர் சிஸ்டம் கனெக்ஷனுக்குள்ளே இருக்கேன். இதில் LTR கொடுத்துட்றேன். LTR கொடுத்தனே இப்போ பாருங்க, நமக்கு ஒன்று தான் காமிச்சிச்சு. இப்போ கனெக்ஷன் ஆட் பண்ண உடனே நமக்கு இன்னொரு இன்டர்ஃபேஸும் காட்டுது, இன்னொரு ஃபைலும் காட்டுது. இந்த கனெக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இந்த ஃபைல் காட்டுது. இப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து இதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். கேட் பண்ணி இதை பார்த்துடலாம். கேட் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து நமக்கு டிஹெச்சிபியில் இருக்குது. டிஹெச்சிபியில் இருக்கிறதுனால ஆட்டோ மெத்தட் ஈக்குவல் டு IPv4 செக்ஷனுக்கு கீழே மெத்தட் ஈக்குவல் டு ஆட்டோ அப்படின்னு காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேட்டிக்காக செட் பண்ணியிருந்தோம் இந்த இன்டர்ஃபேஸை. அதையும் நம்ம பார்த்துடலாம். கேட் பண்ணிட்டு அந்த ஃபைல் நேம் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ மெத்தட் IPv செக்ஷன் 4க்கு கீழே இங்கே மெத்தட் வந்து மேனுவல் அப்படின்ட்டு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸஸ் 1ல் நமக்கு அந்த ஐபி அட்ரஸ் காமிச்சிருச்சு. அப்புறம் /24 காமிக்குது. அப்புறம் கேட்வே வந்து கொடுத்துருந்தோம், கேட்வேயும் நமக்கு காமிக்குது. இப்போ டிஎன்எஸ் வேணுனாலும் இந்த ஃபைலை மாடிஃபை பண்ணிட்டு டிஎன்எஸ் அப்டேட் பண்ணிக்கிடலாம். இல்லை உங்களுக்கு கனெக்ஷன் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா நம்ம ஸ்லைடில் கொடுத்துருக்கிற கமாண்டை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்லைடுக்கு போயிடலாம் மறுபடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு கனெக்ஷனை மாடிஃபை பண்ணுறதுக்கு NMCLI கான் மாடு ENS33 அப்புறம் IPv4.DNS = 8.8.8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை மாடிஃபை பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம விஎம்ல போயிடலாம். விஎம்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா NMCLI பாருங்க, NMCLI கான் மோடு, அப்புறம் எந்த இதை மாடிஃபை பண்ண போகிறோமோ அந்த இன்டர்ஃபேஸ் நேம் கொடுக்கணும். நம்ம இன்டர்ஃபேஸ் நேம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் போருங்க. ஸோ IPADDR கொடுத்துட்றேன். மறுபடியும் NMCLI கான் மோடு மாடிஃபிகேஷன் ஸ்பேஸு இன்டர்ஃபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா ENP0S8. இதுதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ் நேமு. இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம், என்ன மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ் அப்டேட் பண்ண போகிறோம். டிஎன்எஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு IPv4 ஸ்பேஸ் IPv வெர்ஷன் 4.DNS ஸ்பேஸு நம்ம டிஎன்எஸ் என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 8.8.8.8 அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் இந்த ENP0S8ஓட இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நம்ம டிஎன்எஸ் வந்து 8.8.8 அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணணும் பாருங்க, ஒரு நிமிஷம் போங்க, சாரி. ENP0
is 8, ENP0 is 8. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் அன்னோன் கனெக்ஷன் ENP08H8 அப்படின்னு வருது. பொறுங்க, அதுக்கு நம்ம எதுக்காக வருது அப்படின்னாக்க நம்மளோட டிவைஸ் நேம் கரெக்டாக கொடுக்கணும். நம்மளோட டிவைஸ் நேம் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அங்கே, NNCLI கான்சோன்னு கொடுத்துட்றேன். ஸோ நேம் வந்து நம்ம இதை கொடுக்கணுங்க, ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்து தான் பண்ணணும். இப்போ நான் அதுவே அப்பேரை கொடுத்துட்டு, ஓகே, இந்த நேம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த நேமுக்கு வந்து இதை அப்டேட் பண்ண போகிறோம், ஐ மீன் டிஎன்எஸ் கொடுக்க போகிறோம். என்ட்ரு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கலை, ஓகேங்களா? ஸோ பை மிஸ்டேக்காக நம்ம ஒன்லி டிவைஸ் நேமை மட்டும் கொடுத்துட்டோம். பட் ஆக்சுவல் இன்டர்ஃபேஸ் நேமை கொடுக்கணும். இங்கே ஆக்சுவல் இன்டர்ஃபேஸ் நேம் வந்து ஈத்தர்நெட் -ENP0S8, ஓகேங்களா? ஸோ அது கொடுத்தோம்னாக்க நமக்கு டிஎன்எஸ் அப்டேட் ஆயிடுச்சு, எந்த ஒரு எரரும் இல்லை, நம்ம வந்து குட்டு தான். இப்போ இந்த டிஎன்எஸ் அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபைலில் போய் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன், இப்போ சிஸ்டம் ஐஃபன் கனெக்ஷன் அந்த டைரக்டரிக்குள்ளே தான் இருக்கேன். இதுக்குள்ளே தான் அந்த ஃபைல் இருக்குது, ஐ மீன் நெட்ஒர்க் ஃபைல் இங்கே தான் இருக்குது. நம்ம இதை வியூ பண்ணி பார்த்தலாம். அதுக்கு வந்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிடுவோம், உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. LS-LTR கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃபைல் இருக்குது. இதுதான் நம்ம அப்டேட் பண்ண ஃபைலு. அதை கேட் பண்ணி பார்த்துடலாம். கேட் பண்ணோம்னாக்கா ஓகே, இங்கே பாருங்கள் நமக்கு டிஎன்எஸ் அழகாக அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ டிஎன்எஸ் ஈக்குவல் டு 8.8.8.8 அப்படிங்கிறது அழகாக அப்டேட் ஆயிடுச்சு. இந்த ஃபைலில் அப்டேட் ஆயிடுச்சு. நீங்கள் எய்தர் இந்த ஃபைலை மேனுவலாக போய் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை என்எம்சியில் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலை அப்டேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெமோ ஃப்ளோ தான். டெமோ ஃப்ளோ ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ கம்பேர் பண்ணணும் டிஹெச்சிபி வெர்சஸ் ஸ்டேட்டிக் ஐபி, அதை கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. டிஹெச்சிபின்னு என்ன சொல்லியிருந்தோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஹெச்சிபி சர்வர் வந்து ஐபி கேட்வே டிஎன்எஸ் எல்லாத்தையும் வந்து ஐ மீன் அசைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஸ்டேட்டிக்னாக்கா நம்ம மேனுவலாக போய் அசைன் பண்ணுறது, அதை மேனுவலாக எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்தாச்சு. அப்புறம் எடிட் ஓஎஸ் ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன் ஃபைல் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் வந்து ஐ மீன் RHEL 7க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். RHEL 8க்கும் 9க்கும் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலே வந்து வேற, ஓகேங்களா? ஸோ அதை வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்தாச்சு. அப்புறம் கான்ஃபிகர் வித் என்எம்சிஎல்ஐ கான்ஃபிகரை ஐ மீன் NMCLI டூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஐபியை கான்ஃபிகர் பண்ணுறது, அப்புறம் அந்த கனெக்ஷனை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்தாச்சு. அப்புறம் வெரிஃபை யூஸிங் பிங் அண்டு IPADDR கமாண்ட், ஓகேங்களா? ஸோ நம்ம பிங் பண்ணலை, மேபி இட் பிங் ஆர் மே நாட் பி பிங், ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம் பார்த்துருவோம் அதையும். அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, பிங் ஆகுதா இல்லைன்னு பார்த்துடலாம். ஏன்னா நம்மளோட நெட்ஒர்க்கும் அந்த அசைன் பண்ண ஐபியும் மேட்ச் ஆனால் தான் நெட்ஒர்க் வந்து பிங் ஆகும். ஸோ மோஸ்ட்லி ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக உங்களுக்கு அசைன் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் பிங் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம, ஓகேங்களா? ஸோ விஎம்குள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ பிங் ஸ்பேஸு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.1.1. ஸோ நம்ம கேட்வேக்கு தான் பிங் பண்ணி பார்க்க போகிறோம். கேட்வேக்கு பிங் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, பிங் ஆகுது. ஸோ நம்மளோட நெட்ஒர்க்கும் அதுவும் கனெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம சேம் சீரிஸ் தான் கொடுத்துருக்கோம். நம்மளோட பிரைமரி நெட்ஒர்க் என்ன, பிரைமரி நிக்கார்டு வந்து என்ன நெட்ஒர்க்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 192.168 1.15 இருக்குது. நம்ம 20 கொடுத்துருக்கோம். சேம் சப்நெட்டில் இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ அதனால இங்கே பிங் ஆகுது. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. செகண்ட் இன்டர்ஃபேஸுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஐபியை கான்ஃபிகர் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ நம்ம வெரிஃபை பண்ணி ஸ்லைடில் சொல்லியிருக்கிற மாதிரியே பிங் கமாண்டை யூஸ் பண்ணியும் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஸ்லைடுக்குள்ளே போயிடலாமா? ஸ்லைடுக்குள்ளே வந்துடலாம். ஸ்லைடுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா வெரிஃபை யூஸிங் பிங் ஆர் IPADDR கமாண்ட், ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லணும் பிஃபோர் க்ளோசிங் இட்.
அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ மோஸ்ட்லி ஆர்சிஎல் 8 to 9லயும் பை டிஃபால்ட்டாக வந்து நெட்வொர்க் மேனேஜர் வந்து இருக்கும். ஸோ நெட்வொர்க் மேனேஜர் இந்த நெட்வொர்க் மேனேஜர் தான் எல்லா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸையும் டிவைசஸையும் மேனேஜ் பண்ணும். ஸோ ஆர்ஹெச்எல் 7ல வந்து இந்த நெட்வொர்க் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்காது. ஆனால் ஆர்ஹெச்எல் 8, 9ல வந்து இந்த நெட்வொர்க் மேனேஜர் சர்வீஸ் தான் அந்த ஆல் நெட்வொர்க்கிங் டிவைசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஓல்டர் கான்ஃபிகரேஷன் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகே, நெட்வொர்க் மேனேஜர் அப்படிங்கிறது வந்து ஓல்டர் கான்ஃபிகரேஷன் ஆர்ஹெச்எல் 7 இருக்கிற கான்ஃபிகரேஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இந்த ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கான்ஃபிகரேஷன் ஃபைலை மாடிஃபை பண்ணும்போது ஒரு பேக்கப் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ செகண்டரி நிக்கார்டு தான் கான்ஃபிகர் பண்ணேன். அதுக்கு பேக்கப் எனக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷனில் பண்ணையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேக்கப் எடுத்தே ஆகணும். பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைலை மாடிஃபை பண்ணுங்கள், இல்லை அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ டெமோ ஃப்ளோவில் எல்லாமே கவர் பண்ணியாச்சு நம்ம. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸ்லைடுக்கு போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் க்ளோசிங்க்கு வந்தாச்சு நம்ம. க்ளோசிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்டிக் ஐபி என்ஷூர்ஸ் ஸ்டெபிலிட்டி ஃபார் சர்வர்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஸ்டேட்டிக் ஐபி எப்பயுமே வந்து சர்வரோட ஸ்டெபிலிட்டிக்கும் அப்புறம் கிரிட்டிக்கல் டிவைஸ்க்கு வந்து ஸ்டேட்டிக் ஐபி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு என்ஷூர் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைடில் நம்ம மோஸ்ட்லி என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். இன்னொருக்க சம்மரையாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. டிஹெச்சிபி வெர்சஸ் ஸ்டேட்டிக் ஐபி கான்ஃபிகரேஷனையும், அப்புறம் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது, ஆர்ஹெச்எல் 7க்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது, ஆர்ஹெச்எல் 8 and 9க்கு வந்து எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அப்புறம் சிஎல்ஐ கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து எப்படி ஐபி அசைன் பண்ணுறது, அப்புறம் எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெரிஃபை பண்ணியும் பார்த்தாச்சு. பிங் கமாண்டு அப்புறம் ஐபிஏடிடிஆர் கமாண்டை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணியும் பார்த்தாச்சு. ஸோ ரியல் டைம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாக்க ரியல் டைம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஆல்வேஸ் எப்பயுமே வந்து பேக்கப் எடுப்பாங்க. கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியோ நம்ம ஒரு பேக்கப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் டெக்டோஸ் ஐடி தமிழை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் லினக்ஸை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து அவங்களுக்கு எங்களோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து லினக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு எங்களோட சேனல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டும் போட்டு விடுங்க. ஸோ தட் என்னோட வீடியோ வந்து அடுத்தடுத்த நிறைய பேர் வந்து நிறையா வீடியோ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக்டோஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.